வெல்கம் டு ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ். சிக்கன் கிரேவி, முட்டை பரோட்டா பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய முறையில் எப்படி செய்யறதுன்னு பவுனம்மா நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதற்கு நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர்ற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை போடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பிக்கப் 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 பவுனம்மா பிக்கப். இப்போ பற்ற வச்சுக்கலாம். எடுத்துருக்கிறது ஒரு சட்டி. இதுக்கு இரும்பு சட்டி வேண்டாம், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பவுன் ஃபுட்ஸ் நேயர்களே, ஜெம்சி நேயர்களே, இப்போ மரச்செக்கு நல்லெண்ணெய். ஓகே, எனது அருமை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் என்ற சமூக ஊடக கடல்களில் நான் மூழ்கி எடுத்த முத்துக்களே, ஜெம்சி நெட்வொர்க்குடைய முதுகெலும்புகளை நல்லா பார்த்துக்குங்க. உங்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. தெளிவாக பார்க்கணும், தெளிவாய் கேட்கணும், தெளிவாய் புரிந்து கொள்ளணும். ட்ரிபிள் லேயர் வீடியோ. ஓகே, இதில் கடுகோ கடலைப்பருப்போ உளுந்தம்பருப்போ வெந்தயமோ எதுவும் கிடையாது. எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டாக வெங்காயம். என்னதுங்க? வெங்காயம், பெரிய வெங்காயம், நீல வாக்கில் சிறு சிறுசாக அறுத்திருக்கக்கூடியது. கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எதையுமே பயன்படுத்தாதீங்க. டோன்ட் யூஸ் எனி செலவு சாமானங்கள். ஓகே, இப்போ இதை பொன்னிறமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துலாம். ஏன்னு பொறுமையாக பாருங்கள். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகெல்லாம் ஏன் பயன்படுத்தலை, அதுவும் சிக்கன் கிரேவி எக்கு பரோட்டாக்கு. தெளிவாக பாருங்கள். இந்த பரோட்டா தின்னா எனக்கு கக்கா போகிறது பிரச்சனை. பொன்னிறம் ஆயிடுச்சு. கொடுங்க, தக்காளியை போட்டுக்கலாம். ஸோ அறுத்த தக்காளி சரிங்களா? இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா இறங்கட்டும். பச்சை வாசம் போகிற மாதிரி சொல்லுவலங்க, அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நல்லா வதங்கிடணும். எஸ்பெஷலி யூரிக் ஆசிட் ரைஸ் ஆகுது, தக்காளியை சேர்த்துனா ப்ரோட்டீனை சேர்த்துனா அப்படிங்கிறவங்க மறக்காமல், சரிங்களா? என்னோட இங்கே இருக்கா, தெளிவாக புரிஞ்சுக்கங்க. தக்காளி சேர்த்துனா யூரிக் ஆசிட் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறவங்க, கிட்னியில் கல், சட்னியில் கல் வந்துடும், நீ பித்தப்பையில் கல் இருக்குது, தக்காளியை தவிர்க்க சொல்லியிருக்கிறாங்கங்கிறவங்களும் தக்காளியை போடையில் கவனமாக பார்த்துங்க. நல்லா பயன்படுத்துங்க. ஓகேங்களா? நல்லா இது பண்ணிலேயே பொடி பொடியாக அறுத்துருக்குறாங்க. அது நல்லா வதங்கட்டும் ரெண்டும் சேர்ந்து. இப்போ வதங்கியாச்சு. இப்போ தான் ஆட்டம் ஆரம்பம். ஓகே, இதைய முதல்ல நகர்த்திக்குவோம். இங்கே பார்த்துக்குங்க, சிக்கன் குழம்பு எத்தனாவது நாள் காலை? 3வது நாள் மதியம் வந்து விட்டது. ஞாயிற்றுக்கிழமை வைத்தது, இன்று செவ்வாய்க்கிழமை. நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வச்ச சிக்கன் குழம்பு. பவுன் ஃபுட்ஸ் நேயர்களே, ஜெம்சி நேயர்களே பார்த்துங்க. ஞாயிற்றுக்கிழமை மதியானம் வச்சது, பக்குவமாக கெடாமல் சுண்டை வச்சு வெளியவே தான். நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் பயன்படுத்துறதில்ல, ஒன்லி நம்ம அடுப்பங்கிற இதுலேயே தான் சுண்டி உள்ளே இறங்கின. உங்களுக்கு புரிதலுக்காக ஏதோ ஒரு எலும்பு கூட உள்ள விழுகுது, பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ அதில் ஒரே ஒரு அகப்பை ஊற்றியாச்சு. டோட்டல் இந்த சிக்கன் கிரேவி எக்கு பரோட்டாவுடைய சுவையையும் மலச்சிக்கல் இல்லாமல் நம்மளுக்கு காலை கடனை முடிக்க வைக்கிறதுலையும் பிரதான பங்கு இங்கே இருக்குது. இந்த இடம் நோட் பண்ணிக்கங்க. இப்போ ஊற்றுன இந்த சிக்கன் கிரேவியில் தான் அம்பட்டு விஷயம் இருக்குது. தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ நம் உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை, ஜீரணத்தை எளிதாக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை வளர்த்து பக்குவப்படுத்தி மதிப்பு கூட்டி இப்போ உள்ளே ஏற்றிருக்கிறோம். ஸோ இது பார்த்துக்கும் எவ்வளவு சிக்கன் பரோட்டாவை சாப்பிட்டாலும் அதுக்காக கொல்லாதம்பாயில் கொலக்கட்டை வச்ச மாதிரி அமுத்திடக்கூடாது. ஆசை தீர வயிறார நல்லா நம்ம சொல்கிற மாதிரி ஏப்பம் வந்தால் 2 ஏப்பம் 3 ஏப்பம் கூட வர்ற வரைக்கும் இழுக்கலாம். ஸோ அப்படி சாப்பிட்டாலும் இது
ஜீரண பிரச்சனை எங்களுக்கு வர்றதில்லை, நாங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டோம். ஓகேங்களா? உங்களுக்கு வராதுன்னு நல்லா சொல்கிறதுக்கு நான் தயார் இல்லை. எங்களுக்கு வர்றதில்லை மக்களை, தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா என்னன்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். நிறையா பேர் கேட்குறீங்க, அண்ணா குரு வைத்தியம் வச்சுக்கிறீங்க, அப்புறம் எங்களுக்கு சொல்லு. நான் குரு வைத்தியம் எங்களுக்கு, சரிங்களா? நீங்கள் பார்க்குறவங்க சுரேஷ்னா சுரேஷ் வைத்தியம்னு ஒன்று கண்டுபிடிச்சி நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கணும். பார்க்குறவங்க கார்த்தின்னு இருந்தான்னா கார்த்தி வைத்தியம்னு கண்டுபிடிச்சி நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கணும். நான் கண்டுபிடிச்ச குரு வைத்தியம் உங்களை காப்பாற்றுறக்கல, என் குடும்பத்தை காப்பாற்றுருக்கு. ஓகேவா? தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ எனக்கு கூப்பிட்டு அப்புறம் இன்னொரு சகோதரி வேறு கேட்டிருக்காங்க பாவம். ஸோ போதிய புரிதல் இருக்கிறதில்ல, இருந்தாலும் இங்கே விளக்கிடுறேன். பிறவியில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை ஒன்றும் பண்ண முடியாது. பிறவியில் ஊனம், கண்ணு, மாறு கண்ணு, நம்ம இதில் சொல்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கே அப்படி ஏதாவது நடந்திருந்தாலோ இல்லை எங்கள் குடும்பத்திலே யாருக்காவது பிறவியிலேயே ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதையெல்லாம் சோறு சாப்பிட்றேன், குழம்பு சாப்பிட்றேன்னெல்லாம் சரி பண்ண முடியாது. ட்ரிபிள் லேயர் வீடியோ புரிஞ்சுக்கணும் குடும்ப உறவுகள் என்ன சொல்ல வர்றாங்க, சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைனா நீங்கள் எப்படி சரி செய்துக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நாங்கள் என்னென்ன உடல் உபாதைகளை சந்திக்கிறோம், எங்கள் நட்பு வட்டாரங்களை சந்திக்கிறதுல நம்மளால் முடிஞ்சதை ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் கொடுத்து பலன் பெற்றிருக்குதுங்கிறது உங்கள் முன்னாடி வைப்போம். அது பயன்படுத்துறதும் பயன்படுத்தாதும் உங்களோட சுய விருப்பம். திரும்பவும் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. இப்போ அற்புதமாக இது எல்லாம் கலங்கி ஒரு அற்புதமான ஒரு வாசம் வந்தாச்சு. ஸோ மனம் 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 பக்குவத்தை காட்டி கொடுப்பது மனம், சரிங்களா? ஸ்மெல். இதோ நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டா நல்லா பார்த்துக்குங்க. காலையிலேருந்து உங்களுக்காக 4 லைவாக இருக்கும், மாவு பிணைஞ்சது, விசிறினது, சுட்டதுன்னு. ஸோ அதில் பரோட்டாவை சுட்டு பிச்சு பக்குவமாக பவனமாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த பரோட்டாவை நான் உள்ளே போட்டுக்கிறேன், சரிங்களா? முதல்ல எங்கடா முட்டையை காணன்னு கேட்காதீங்க, எல்லாம் வரும், பொறுமையாக பார்க்கணும். எது எது எந்தெந்த இடத்துல போடணும்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் சொல்கிற மாதிரி போட்டுக்குங்க. நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மெத்தடையும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பேக் ஃபயர் ஆயிரும். எஸ்பெஷலி முன்னாடி போடுறது பின்னாடி, பின்னாடி போடுறது முன்னாடி போட்டாலும், சரிங்களா? ஒன்று என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு கம்முன்னு இருங்க. இல்லை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா முறையாக நீங்கள் நம்மளுடைய ஒரு வருஷ இலவச நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து படிப்படியாக அதில் இருக்கிற உணவுகளை சாப்பிட்டு உங்கள் உடலுக்கெல்லாம் பழக்க ஆகுதா, ஏதாவது பக்க விளைவுகள் வருதா, சரிங்களா? ஏன்னா நம்மெல்லாம் நுண்ணுயிரிகளை புளிக்க வச்சு 3 நாள் இந்த சுண்டை குழம்பு, சிக்கன் குழம்பை இது வந்து தீர்ந்து போகிறதுனால தான் நிற்கிதே வழியோ, இல்லைன்னா 4 நாள் 5 நாள் 6 நாள் வேணாலும் நாங்கள் வச்சு பயன்படுத்துவோம். பல வருடமாக நாங்கள் அப்படி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். என் பாட்டி காலத்திலேருந்து என் பரம்பரையை அப்படி தான் பயன்படுத்துது. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்குங்க, எங்களுக்கு எதுவும் பண்ணுவதில்லை. இப்போ தான் பாத்தி கட்டலாங்களா? அருமையாக பாத்தி கட்டலாம். முதல்ல பாத்தியை கட்டி வைங்க, ஓகேங்களா? இப்போ மீண்டும் மரச்செக்கு நல்லெண்ணெயை இந்த இடத்துல ஊற்றுங்கோ, ஓகேங்களா? அதைய எல்லா பக்கமும் ஓகேங்களா பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இப்போ இந்த பரோட்டா நம்ம பிணையிலையும் ஒரு முட்டை போட்டிருக்கிறோம். இந்த பரோட்டாவை தயாரிக்கையிலேயே மாவு பிணையிலேயே, அது இல்லாமல் எக்கு அதாவது சிக்கன் கிரேவி முட்டை பரோட்டாக்கு இப்போ தான் முட்டை இறங்குது. எந்த இடம்னு பாருங்கள், ஓகேங்களா? நம்ம இதை ப்ராசஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும், இந்த முட்டையை சுற்றி செய்கிற வரைக்கும் வேறு எதுவும் அது கூட கலங்கக்கூடாது. தெளிவாக நோட் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? என்ன தருமை குடும்ப உறவுகளை டெட் சிம்மில் வச்சுருக்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க. முதல்ல சுக்கு, அதுக்கப்புறம் பெப்பர், மஞ்சள் மேலேயே போடுங்க, வேற எங்கேயும் போட வேண்டாம். அதுக்கப்புறம் மூலிகை அருகம்பில், ஓகே, அருகம்பில் பொடி. ஸோ 3 போதுமானது. இப்போ இதை மட்டும் மெயின் மேட்ரு பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? கல்லுப்பு 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 வறுத்து பொடி பண்ணுது. இதை மட்டும் இப்போ உடைங்க. இந்த மஞ்சள் கருவில் இப்போ நம்ம போட்டதெல்லாம் அதில் மட்டும் முதல்ல மிங்கிள் ஆகிற மாதிரி
ட்ரிபிள் லேயர் வீடியோ எனதருமை குடும்ப உறவுகளை முட்டை சுத்தி செய்தல் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, மஞ்சள் கருவில் நம்ம போட்டதெல்லாம் உள்ள மிங்கிள் ஆகணும், தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அது வரைக்கும் மற்றது எதுலேயும் அது படாத மாதிரி பாத்தி கட்டி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மஞ்சள் கருவில் எல்லாத்தையும் நம்ம பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போ சுற்றி செய்த இதில் ஃபைனலாக தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு இந்த குழம்பையும் மட்டும் அது மேலே ஊற்றி அதையும் தனியாக, ஓகேங்களா, இன்சுலேட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் ரெடிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ போட்டிருக்கிற உப்பு முட்டைக்கும் முட்டையை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற எல்லாத்துக்கும் உப்பு வேணும். ஸோ இந்த பரோட்டாக்கு போட வேண்டிய உப்பு தெளிவாக பார்த்துக்குங்க, போதுமானது. ஸோ இப்போ எல்லாத்தையும் கிளறுங்க. இன்னும் என்னென்ன சேர்த்தணும்னு பொறுமையாக பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ அந்த முட்டை எல்லாத்து மேலேயும் படிகிற மாதிரி திருப்பி விடுங்க. கொஞ்சம் பெருசில் வச்சுக்கலாம். இந்த கடையிலெல்லாம் எடுத்து போட்டு டக்கு 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 டக்குனால இடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வேண்டியதில்லை. இதுலேயே நம்ம அற்புதமான சுவையை கொண்டு வந்துடலாம். ஸோ அவ்வளவு விஷயங்களை நம்ம சேர்த்தி இருக்கிறோம், கண்ணு முன்னாடி பார்த்துருக்குறீங்க. ஸோ எலும்பு, இதோ எலும்பு எலும்பு எலும்பு. ஓகே, அதில் இருந்த சதையெல்லாம் கரைந்து விட்டது, கரைந்து விட்டது, கரைந்து விட்டது. சரிங்களா, இந்த சிக்கன் கிரேவியில் பூரா கரைஞ்சி உள்ளே இறங்கி இருக்குது. நல்லா பார்த்துங்க. 3வது நாள் சுண்டையில் எங்கேயுமே ஒரு துண்டை பார்க்க முடியாது. எலும்பு இருந்தால் எலும்பு மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லாமே கரைந்து விடும். சுண்டி சுண்டி கரைஞ்சி எச்சில் எப்படி வருதுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ இந்த தருணத்தில் எடுங்க கருவேப்பிலை. நோட் பண்ணிக்கங்க. 1 2 3 4 5 இனுக்கு கருவேப்பிலை. ஸோ அதை நல்லா போட்டு பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ பிரட்டினதுக்கப்புறம் மட்டுமே விழுது நம்ம எடுத்து வச்சுக்கிங்களா. ஸோ இது வேரிலிருந்து இப்போ தான் கட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 7 இனுக்கு சிறு சிறுசாக இருக்கிறனால எடுத்துருக்குறோம். தலையை இப்போ தான் கிள்றேன், முன்னாடி கிள்ளி வைக்கல. நல்லா நோட் பண்ணிக்கங்க, வேரிலிருந்தும் பிரிக்கலை. வாசம் இப்போ தான் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த தருணத்தில் உள்ளே போடுறேன், பார்த்துக்குங்க. ஸோ வேறு லெவலில் இருக்கும். அற்புதமாக தயார் 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 தயார். ஓகே, இப்போ இதைய மறுபடியும் எடுத்து சாப்பிடல இந்த சிக்கன் குழம்பி தொட்டுட்டு தான் சாப்பிட போகிறேன். அதுலேயும் என்ன தெரியுங்களா, ஒரு முட்டை கலக்கியை போட்டு தனியாக, இதுக்குள்ளே போட்ட முட்டையெல்லாம் செல்லாது, தனியாக ஒரு முட்டையும் வேணும். முட்டை கலக்கியை போட்டு அதில் தொட்டுட்டு சாப்பிட போகிறோம். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு முட்டை கலக்கி லைவ் அடுத்தது வருது, அதையும் செஞ்சுட்டு தான் சாப்பிட போகிறோம். ஸோ பாருங்கள் எனதருமை குடும்ப உறவுகளை, இப்போ அற்புதமாக வேறு லெவலில் ரெடி. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பவுனம்மா மூடி வச்சுட்டு வழக்கம் போல் சொல்லி முடியுமா பவுனம்மா? பவுன் ஃபுட்ஸ் நேயர்களுக்கு எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போட்டுங்க. பவுன் ஃபுட்ஸில் நிறையா பவுனம்மா இனி உங்களுக்காக வழங்க போகிறாங்க.